தெலுங்கு நடிகராக இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுன் தமிழில் லான்ச் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. அவர் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் தெலுங்கில் பெரிய ஹீரோ ஆகிட்டாரு. தெலுங்கில் பெரிய ஹீரோவாக இருந்தாலும் தமிழில் ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்றதான் அவருடைய ஆசையாக. அதனால் பொறுத்திருந்து இப்போ கரெக்டாக ஒரு ப்ராஜெக்டை பிடிச்சிருக்காரு. ஒரு பைலிங்குவல் படத்தில் கிளம்புறங்க போகிறாராம். படத்தை இயக்க போகிறது யார் அப்படின்னா லிங்குசாமி. அஞ்சான் படத்தை இயக்குனாரே அவரா அப்படின்னு நீ கேட்கலாம். எஸ், இந்த கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறங்கின லிங்குசாமி தான் இந்த திரைப்படத்தையும் இயக்க இருக்காரு. இந்த திரைப்படம் உடனடியாக துவங்கலை அப்படின்னாலும் ஒரு சின்ன இடைவேளையில் துவங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்துடைய அறிமுக விழா அண்மையில் நடந்துச்சு. இதில் அல்லு அர்ஜுன், லிங்குசாமி உள்ளிட்ட பலரும் பேசினாங்க. அல்லு அர்ஜுன் தமிழ்லேயே பேசி அர்த்தத்தினாரு. எப்படிப்பா அவர் தமிழில் பேசுறாரு அப்படின்னா, நான் இங்கே தான் 20 வருஷமா இருந்தேன் அப்படின்னு அதையும் மேடையிலே சொன்னாரு. ஸோ அல்லு அர்ஜுன் பேசினதையும் இயக்குனர் லிங்குசாமி பேசினதையும் வாங்க கேட்கலாம். தப்பாக பேசினாலும் தமிழில் தான் பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. நான் நிறைய வருஷமாக தமிழில் படம் பண்ணோம். எல்லா படம் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 15-18 படம் பண்ணேன். எந்த படம் தமிழில் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகலை. எதுக்குன்னா, நான் தமிழில் ஒரு அழகான லான்ச்சில் வரணும், ஒரு நல்ல ப்ராஜெக்டோடு வரணும். ஏன் அந்த ஃபீலிங்னா, நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் மெட்ராஸில் தான். ஸோ இது என் சொந்த ஊர். நான் ஆல்மோஸ்ட் 20 வருஷம் மெட்ராஸில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா இன்னொரு 15 வருஷம் ஹைதராபாத்தில் இருந்தேன். நம்ம ஊரில் நம்ம அச்சீவ் பண்ணுற கிக்கு அது வேறு. எந்த ஊர் போய் அடித்தாலும் நம்ம ஊர், நம்ம பிறந்து வளர்ந்த ஊரில் நம்ம பெரிய ஆள் ஆனோம்னா அது ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். மெயின் அந்த சந்தோஷங்காக பண்ணுறேன் இந்த படம். அண்ட் நிறைய வருஷமாக நான் நிறைய டைரக்டரில் மீட் பண்ணேன், நிறைய டைரக்டர் கூட கதை கேட்டேன். ஆனால் 2 லாங்குவேஜில் அமையிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கல. அது எனக்கு லிங்குசாமி சார் தான் சொன்னார். ஸோ லிங்கு சார், தேங்க்யூ வெரி மச். நான் இத்தனை வருஷமாக பண்ணணும் ஆல்மோஸ்ட் 10 வருஷமாக வெயிட் பண்ணுறேன். ஒரு 10 வருஷமாக நான் எது பார்க்குறேனோ அந்த மாதிரி ஒரு கதை கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் லிங்கு சார். லிங்கு சார் படம்னா தெலுங்குல கூட நிறைய டைரக்டர்ஸ் லிங்கு சார்னால் ரொம்ப பிடிக்கும். நிறைய டைரக்டர்ஸ் என் கூட சொன்னாங்க, சார் நீங்கள் லிங்குசாமி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், கண்டிப்பாக பண்ணுங்கள் சார், அவர் ரொம்ப நல்ல டைரக்டர். அதுக்கு தெரியும் நல்ல கதை கூட சொன்னார், அதுதான் பண்ண போகிறோம். லிங்கு சார், தேங்க்யூ ஃபார் லான்ச்சிங் மீ, தேங்க்யூ ஃபார் டேக்கிங் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லான்ச்சிங் மீ. பருத்து வீரன்னு சொல்லிட்டீங்க சார், அது மேஜிக். அது நம்ம ட்ரை பண்ணாலும் வராது, அது அப்படி அமைஞ்சிச்சு. ஸோ ஒரு படம் கம்பேரிசன்னா நான் எல்லாம் பேச முடியாது. எதுக்குன்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் பருத்து வீரன் இஸ் அ கிளாசிக். தமிழ் படத்துலேயே ஒரு கிளாசிக். அந்த கிளாசிக்கு நம்மளால் முடியும். எனக்கு அந்த கம்பேரிசனே வேணாம். நான் ஒரு அழகான ஒரு படம் பண்ண போகிறோம், ஒரு லான்ச்சுக்காக ஒரு படம் பண்ண போகிறோம். அது ஒரு நல்ல படம் ஆனது நான் வேண்டிக்கிறேன் சார். அஃப்கோர்ஸ் பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே ஹாப்பி தான். இந்த படம் இம்மிடியேட் படமாக நாங்கள் பண்ண வேண்டிய படம். சரியான வார்டுன்னு சொல்லி அவங்களுடைய படம் மிகப்பெரிய ஹிட்டு, நினச்சி பார்க்காத ஒரு ஹிட்டு. ஆனால் அதுக்கான உழைப்பு எல்லாமே அவங்க அந்த படத்தில் ஒன்லி அல்லு அர்ஜுன் அந்த ஹீரோ மொத்த படத்தையும் ஹோல்ட் பண்ணியிருப்பார். அப்படி ஒரு ஹிட்டுக்கு பிறகு ஒரு படம் பண்ணிவிட்டு இந்த படம் பண்ணுவோன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்க. நான் கூட இடையில நினச்சேன், கதையில் ஏதாவது சின்ன டவுட் இருக்குமா, அதனால தான் தள்ளி போகிறாங்களா சொல்லிட்டு சமீபத்தில் அல்லு அரவிந்த் சாரை இங்கே மீட் பண்ணி, சார் வேணும்னா கதையை வேணுமா மாற்றிக்கலாம் சார், நான் சமீபத்தில் ஒரு கதை பெரிய ரைட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டேன், வேணுமா அந்த கதை கேட்க சொல்லுங்கள், எனக்கு அவரோட படம் பண்ணணுன்னு கண்டிப்பாக விருப்பம் இருக்குது. ஏன்னா சண்டைக்கோழியிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சண்டைக்கோழியை அவங்க பண்ண வேண்டிய படம் அப்போ மிஸ் ஆச்சு. சொன்ன உடனே சார் நான் தம்பிக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டு டைரக்டர் கேட்டார், இந்த மாதிரி கதையில் ஏதாவது மாற்றம் பண்ணணுன்னா வேறு ஏதாவது கதை பண்ணிக்கலாமான்னு கேட்டார். சொல்ல ஆரம்பிக்கிறப்பே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். இல்லை இந்த படம் தான் நான் தமிழுக்கு கண்டிப்பாக என்ட்ரி ஆகக்கூடிய முக்கியமான படம், அதனால் வேறு கதையே வேணான்னு சொல்லிட்டாரான்.